மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்புடன் தொடர்புடையதாக நம்பப்படும் கிட்டத்தட்ட 170 மில்லியன் ரிங்கிட் ரொக்கம் அரசாங்கத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி இப்போது சட்டப்பூர்வமாக அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்றும், ஒருங்கிணைந்த நிதிக்கு இது மாற்றப்படும் என்றும் அசாம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். முகமது அனுவார் வைத்திருந்த பணம் இஸ்மாயில் சப்ரிக்கு சொந்தமானது என்றும், பிரிவு 36(2) கீழ் ஒரு குற்றத்துடன் தொடர்புடையது என்றும் கமிஷன் திருப்தி அடைந்ததை தொடர்ந்து MACC சட்டம் 2009 பிரிவு 41(1) கீழ் விண்ணப்பம் செய்யப்பட்டது. பெரா எம்பியுமான இஸ்மாயில் சம்பந்தப்பட்ட ஊழல் மற்றும் பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக சுமார் 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 கிலோ தூய தங்க கட்டியையும் MACC கூடுதலாக கைப்பற்றியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.